ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரோஹிணிக்கு இதெல்லாம் தேவை தான் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கார் லைக் பண்ணிக்கோங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ தான் வந்துட்டு தவறுகள் பண்ணாலும் இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா பிரச்சனை யாருக்கு அப்படின்னா ரோஹிணிக்கு தாங்க. எல்லா தவறுகளையும் நினச்சி அவங்களுக்கு ஒரு மனநோயே வந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அடிக்கடி கெட்ட கனவுகள், அதாவது அவங்க அந்த தவறுகளில் மாட்டிக்கிட்ட மாதிரி, மனோஜ் கிட்ட மாட்டிக்கிட்ட மாதிரி, விஜயா கிட்ட மாட்டிக்கிட்ட மாதிரி, இப்போ கடைசியாக மீனாவே வந்து பேயா வந்து அவங்கள மிரட்டுற மாதிரி, இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து எக்கச்சக்கமான கனவுகள் வருது. இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து முன்னாடி பண்ண தவறுகள் தான். அந்த தவறுகள் எல்லாமே சேர்ந்து அவங்களுக்கு வந்து ஒரு மொத்த ரூபமாக என்ன பண்ணுதுன்னா, அவங்கள வந்து வாட்டி வதைக்குது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ இதிலேருந்து ரோஹிணி வெளிவரணும் அப்படின்னா, அவங்களுக்கு ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்குது. அது என்ன வழி அப்படின்னா, அவங்க வந்து சீக்கிரமாக என்ன பண்ணணும், மனம் திரும்பணும். அவங்க திருந்தி எல்லா தவறுகளையும் உணர்ந்து இதுக்கப்புறம் தப்பு பண்ணாமல் இருந்தாங்கன்னா மட்டும்தான் அவங்க வந்து காப்பாற்றப்படுவாங்க அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. ஆனால் ரோஹிணி இப்போதைக்கு திருந்துவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கிடையவே கிடையாதுங்க. ஏன்னா அவங்க திருந்துறதுக்கான வாய்ப்பும் கிடையாது. அவங்களால திருந்தவும் முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் அப்படின்னா இவ்வளோ தவறுகள் ஒவ்வொரு நாளும் வந்துட்டு புதுசு புதுசாக போய் எல்லாமே நம்ம வந்து பேசி எல்லாமே பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ திடீர்னு வந்து எல்லா தவறுகளையும் சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அது கிடையவே கிடையாது. அதனால் ஒவ்வொரு தப்புகளையும் மறைக்கிறதுக்கு மேலும் மேலும் பொய் சொல்லி அந்த தவறுகளை மூடி மறைக்கிறாங்களே தவிர, அந்த தவறுகளை ஒத்துக்கிட்டு அதை சரி பண்ணணும்னு அவங்க நினைக்கவே இல்லை. அதற்கான முயற்சியை அவங்க எடுக்கவும் இல்லை. ஸோ அதுதான் வந்து ரோஹிணியுடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு காரணமாக அமையுது. ஸோ இன்றைக்கி உதாரணமாக பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்லே வந்துட்டு இவங்களுக்கு ஒரு பயங்கரமான கனவு. அந்த கனவு வந்து தான் முழிக்கிறாங்க. அப்படி அந்த கனவுல என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்துருப்பீங்க. நம்ம மீனா வந்து பேயா வந்து இவங்கள என்னுடைய தம்பியை வந்துட்டு அநியாயமாக ஜெயிலுக்கு அனுப்ப பார்த்தது நீ தானே, அவனுடைய வாழ்க்கையை கெடுக்க பார்த்தது நீ தானே அப்படின்னு சொல்லி சங்க பிடிச்சு நெரிக்கிற மாதிரி இவங்களுக்கு வந்து கனவு. ஸோ வந்துட்டு இவங்க வந்து நிஜத்துலேயே கத்திக்கிட்டு இருக்காங்க. ஐயோ என்னை விட்டுரு மீனா, என்னை விட்டுரு, நான் இதுக்கப்புறம் எதுவும் பண்ண மாட்டேன், என்னை விட்டுரு விட்டுருன்னு அவங்க பாட்டுக்கு கத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இதில் பயந்து போன மனோஜ் வந்து எந்திரிச்சிட்றாரு. மனோஜை வந்து இவங்க கால்கிட்ட எத்தி கீழே தள்ளிடுறாங்கங்க. ஸோ இப்போ உடனே பார்த்திங்கன்னா அவர் ரொம்ப ரொம்ப பயந்துடுறாரு. அவரால் ரோஹிணியை கட்டுப்படுத்தவே முடியல. ஸோ உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, விஜயாவுக்கு கால் பண்ணுறாரு. அம்மா சீக்கிரமாக நீங்கள் கிளம்பி என்னுடைய ரூமுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவங்களும் கிளம்பி வர்றாங்க. என்னடா அப்படின்னு சொல்லி வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்நேரத்தில் எதுக்கு கூப்பிட்றான்னு சொல்லிட்டு வர்றாங்க. பார்த்தா அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. என்ன அப்படின்னா, அந்த நம்ம ரோஹிணி உட்காந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. என்னை விட்டுரு என்னை விட்டுருன்னு சொல்லிட்டு பேய் மாதிரி ஆடிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே இவங்களுக்கு உடனே வந்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. என்ன இவ எதுக்கு இப்படி ஆகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு கணம் யோசிக்கிறாங்க. ஐயோ இந்த பொண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. அதற்கப்புறம் வந்துட்டு இவங்க வேகமாக போய் பக்கத்தில் போய், ரோஹிணி என்னை பாருமா, இங்கே பாரு, உனக்கு ஒன்றும் இல்லை, இங்கே பாரு, அத்தை இங்கே தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசுகிறாங்க. அதற்கப்புறம் தான் ரோஹிணி வந்து தன்னுடைய சுயநினைவுக்கே வர்றாங்க. வந்தவுடனே ஆன்ட்டி அப்படின்னு கூப்பிட்றாங்க. இங்கே பாருமா, உனக்கு என்னாச்சு, ஒன்றும் இல்லை, நாங்கள் எல்லோரும் உன்னை சுற்றி தான் இருக்கோம், நீ பயப்படாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ ரோஹிணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இல்லை ஆன்ட்டி ஒரு கெட்ட கனவு, அதனால தான் அப்படி ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்க பார்க்குறாங்க. அதற்கு இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருமா, நீ எல்லாத்தையும் போட்டு மனசில் குழப்பிக்கிட்டு இருக்காத, நடக்கிறது தான் நடக்கும், நீ எதுக்கும் பயப்படாத அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்க வந்து அட்வைஸும் கொடுக்குறாங்க. எதுனாலும் நம்ம மார்னிங் பார்த்துக்கலாமா, நீ ஒன்றும் பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை கூப்பிட்டு பேசுகிறாங்க. என்னடா ஆச்சு, திடீர்னு அவள் எதுக்குடா இப்படி கத்திகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டோடனே, அதான் எனக்கும் ஒன்றும் புரியலம்மா, திடீர்னு அவள் பாட்டுக்கு கத்தி ஆட ஆரம்பிச்சிட்டா, என்னால் அவளை சமாளிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. சரி விடுடா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவும் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ இவர் நான் உள்ளக்க போய் நான் தூங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறாரு. உள்ளே போய் படுடா பார்த்துக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, நீ போ அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்கள வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒன்றும் இல்லை, நீ போ உள்ளே போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவரும் வந்துட்டு போகிறாரு. அதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மனோஜ் வந்து ஒரு டேபிள் கடியில் பயந்து போய் ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தார். ஸோ இப்போ விஜயா வந்ததுக்கப்புறமா அது கொஞ்சம் தைரியமாக என்ன பண்ணுறாரு, உள்ளே போகிடுறாரு. இப்போ ரோஹிணியுடைய மனசு முழுக்க ஒரே ஒரு விஷயம்தான் ஓடிக்கிட்டு இருக்குது. நமக்கே இப்படி கெட்ட கனவாக வருது, நம்ம செய்கிற தவறுகள் தான் இப்படி வருதா,
அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ரொம்பவே யோசிக்கிறாங்க. அப்போது மனோஜ் நீ பயப்படாத, இது ஒரு கெட்ட கனவுனால வந்தது தான், இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒன்றும் நடக்காது, நீ தூங்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இவர் வந்துட்டு பயந்துக்கிட்டே தான் தூங்குறாரு. ரோஹிணி பக்கத்தில் உறங்குறதுக்கே இப்போ வந்து அவருக்கு பயம் வந்துருச்சு. அதனால் பயந்துக்கிட்டே தான் உறங்குறாரு. சரி ஓகே, வேறு வழியும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவரும் அமைதியாக இருக்கார். மார்னிங் விடிஞ்சிருது. விடிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா விஜயாவை கூப்பிட்டுட்டு நம்ம வந்து பேய் ஓட்டுறதுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து முயற்சியில் இருக்கிறாரு. இப்போது இங்கே முத்து அண்ட் மீனா 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா, இந்த உண்மைகள் எல்லாம் சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் அப்படின்றத பற்றியும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ மனோஜை கூப்பிட்டுட்டு மனோஜ், ரோஹிணி 2 பேரையும் கூப்பிட்டுட்டு விஜயா வந்து அவங்களுடைய டான்ஸ் கிளாஸ்க்கு போகிறாங்க. எதற்காக அப்படின்னா, அந்த பிரச்சனைகளெல்லாம் சரி பண்ணுறதுக்கு. அதாவது ரோஹிணிக்கு வந்து பேய் பிடிச்சிருக்கு. அந்த பேயை வந்து ஓட்டுறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே போகிறாங்க. உடனே அங்கே வந்து என்ன நடக்குது அப்படின்னா, பேய் ஓட்டுறதுக்கு பார்வதி வந்து எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்காங்க. பார்வதி பண்ண ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே வந்துட்டு இவங்களும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன ஆண்டி இதெல்லாம் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா ரோஹிணி, நீ எதுக்கும் பயப்படாத. அதாவது உனக்கு வந்திருக்க பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஈஸியாக சரி பண்ணிடலாம். நம்ம ரோஹிணிக்கா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க இதெல்லாம் தேவையே இல்லை, பேசாமல் இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்குறாங்க. அதற்கு நம்ம விஜயா வந்து இல்லைம்மா, கண்டிப்பாக இதை பண்ணி தான் ஆகணும், நீ எதுக்கும் பயப்படாத அத்தை, நான் பார்த்துக்கிறேன், நீ எதுக்கும் பயப்படவே வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு சாமியாரை கூப்பிட்ருக்காங்க. அந்த இடத்தையே பார்த்திங்கன்னா பேய் ஓட்டுற இடம் மாதிரி செட் பண்ணி வச்சுருக்குறாங்க. அப்போது சாமியார் வந்து அந்த இடத்துக்கு வர்றாரு. வாங்க சாமி வாங்க சாமின்னு பார்வதி கூப்பிட்றாங்க. விஜயா வந்து முன்னால் நிற்கிறாங்க. அப்போது சாமியார் கேட்காரு, யாருக்கு பேய் ஓட்டணும், முகத்தை பார்த்தாலே தெரியுது, பில்லி சூனியம் சூது வஞ்சம் பிசாசு எல்லாமே கலந்த உருவமாக இவங்க தான் இருக்கிறாங்க, இவங்களுக்கு தான் பேய் பிடிச்சிருக்கோ அப்படின்ற மாதிரி கேட்டோடனே விஜயாவுக்கு ஒரே அதிர்ச்சி. என்னடா இது நம்மளை பார்த்து இப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள் எனக்கெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைம்மா, உங்கள் முகத்தை பார்த்தா தான் அப்படி தெரிஞ்சது, அதனால தான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை அதெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, இப்போது என் மருமகளுக்கு தான் பேய் ஓட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இவங்க ரோஹிணி இருந்துட்டு, அத்தை ஆண்டி எனக்கு ஒன்றுமே கிடையாது ஆண்டி, ப்ளீஸ் பேசாமல் விடுங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களும் எவ்வளவோ கேட்டு பார்க்குறாங்க. ஆனாலும் என்ன பண்ணல, இவங்க விட